வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிசம்பர் 6ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். எப்பவும் போல நம்ம முந்தின நாள் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போலாம். அந்த வகையில நேத்து பார்த்த டிசம்பர் 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய வைஸ் சேர்மன், மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பெஸ்ட் ஸ்டேட் ப்ரோமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அவார்ட், விளையாட்டை ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாநில விருது தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, ஃபர்ஸ்ட் சிட்டி டு அடாப்ட் 3 நியூ கிரிமினல் லாஸ், 3 புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்திய முதல் நகரம் எது அப்படின்னா சண்டிகர். அடுத்த கேள்வி, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் கமிஷன், பொது சேவைகளுக்கான உரிமை ஆணையத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம். அடுத்த கேள்வி, இந்தியாவுடைய 57வது புலிகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா மத்திய பிரதேசம். அடுத்த கேள்வி, மகாராஷ்டிராவுடைய புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தேவேந்திர பட்னவிஸ். நமீபியா நாட்டினுடைய முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த நாண்டி. அதற்கு அடுத்த கேள்வி, புரோபா 3 மிஷனை எந்த லான்ச் வெஹிக்கிள் லான்ச் பண்ண போகுது அப்படின்னா PSLV C-59. வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் டே, வனவிலங்கு பாதுகாப்பு தினம் டிசம்பர் 4ஆம் தேதி. உலக மண் தினம் டிசம்பர் 5ஆம் தேதி. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் 6ஆம் தேதிக்குள்ள போயிடலாம். முதல்ல தேசிய செய்திகள்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம், நேஷனல் நியூஸ்ல இருந்து மக்களே. சோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்ன இருக்காருல, இவர் யார் அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய முதல்வர். சோ அஸ்ஸாம் மாநிலத்துடைய முதல்வர் ஹிமாந்த பிஸ்வ சர்மா. ஓகேவா, ஹிமாந்த பிஸ்வ சர்மா. இவர் ஒரு ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். அதாவது நிறைய ரைட் விங் லீடர்ஸ் இருப்பாங்க. அதாவது வலதுசாரி தலைவர்கள் நிறைய இருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாரும் நினைப்போம், அதாவது யோகி ஆதித்யநாத் ரொம்ப இதானவர் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை விட ஒரு பெரிய ரைட் விங் லீடர் தான் இந்த அஸ்ஸாம்லுடைய ஹிமாந்த பிஸ்வ சர்மா அவர்கள். அஸ்ஸாம்ல அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதாவது விச் ஸ்டேட் பேன் த பப்ளிக் கன்சம்ஷன் ஆஃப், பொது இடத்தில் மாட்டிறைச்சி உண்பதை தடை செய்த மாநிலம் எதுன்னா அஸ்ஸாம். சோ அஸ்ஸாம்ல போனீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு ஹோட்டலோ இல்ல எந்த ஒரு ரெஸ்டாரண்டோ இல்ல எந்த ஒரு பப்ளிக் பிளேசஸ்லயோ பீஃப் விற்க கூடாது, பீஃப் சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப இப்போ நீங்க அஸ்ஸாம் போறா இருந்தா அங்க போனா உங்களுக்கு பீஃப் கிடைக்காது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எதற்காக, இதை முதல்ல எப்படி பண்ணாங்க அப்படின்னா ஒரு சட்டத்துக்கு கீழே பண்றாங்க. அதாவது அஸ்ஸாம் கேட்டில் பிரிசர்வேஷன் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா, அதாவது அஸ்ஸாம் கால்நடை பாதுகாப்பு சட்டம். ஓகேவா, அஸ்ஸாம் கால்நடை பாதுகாப்பு சட்டம் 2021. இந்த சட்டத்திற்கு கீழே பண்றாங்க. இந்த பீஃபை ஏன் பேன் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரு காரணம் என்ன அப்படின்னா கால்நடைகளை பாதுகாப்பதற்கு அப்படின்னு சொன்னால்தான் இந்த சட்டத்துக்கு கீழே இதை கொண்டு வந்திருக்காங்க. இது கரெக்டா தப்பா, அதாவது நம்மளுடைய உணவு என்ன உண்ண வேண்டும் அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அது இன்னொருத்தங்க கையில கண்ட்ரோல்ல எப்பவுமே இருக்கக்கூடாது. அதுக்கு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, சோ முதல்ல முன்னாடி இந்த அஸ்ஸாம்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அஸ்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த கோவில்கள், டெம்பிள், அதே மாதிரி இந்த சமண மதத்தை சேர்ந்த அந்த ஜெயின் அந்த மொனாஸ்ட்ரிஸ் இருக்கும்ல, சோ இதை சுத்தி உள்ள 5 கிலோமீட்டர்ல மட்டும் இந்த மாதிரி பீஃப் விற்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை எல்லா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லயும் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இப்ப சமீபத்துல அங்க ஒரு பை எலெக்ஷன் நடந்தது. ஓகேவா, அதாவது சமகுரி அப்படிங்கிற ஒரு தொகுதியில பை எலெக்ஷன் நடந்தது. இந்த சமகுரி தொகுதி பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி. இதுல பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க. அப்ப என்ன என்ன பேசப்பட்டது அப்படின்னா காங்கிரஸ் சைட்ல இருந்து பிஜேபி பாத்தீங்க அப்படின்னா பீஃப் கொடுத்து இவங்களை ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்து. சோ அந்த கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்க நேரத்துல இப்போ இந்த பீஃப் பேன் பண்ணிருக்காங்க அஸ்ஸாம்ல. ஓகேவா, சோ இது அங்க உள்ள அரசியல். பட் நம்ம இதை படிச்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்டா எழுதிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உலகத்திலேயே நான்வெஜ், அதாவது அசைவ உணவை தடை செய்த முதல் நகரம், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சிட்டி டு பேன் நான்வெஜ் ஃபுட் எதுன்னு கேட்டா பாலித்தானா அப்படிங்கிற ஒரு நகரம், ஒரு சிட்டி இருக்கு மக்களே. பாலித்தானா அப்படிங்கிற சிட்டி, இது எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. ஆல்ரெடி நம்ம பாத்துறோம், குஜராத்ல இருக்கக்கூடிய பாலித்தானா அப்படிங்கிற இந்த நகரத்துல நான்வெஜ் ஃபுட்டை பேன் பண்ணிருக்காங்க. காரணம் அங்க இந்த ஜெயின் கோயில்கள் நிறைய இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி வேற என்னெல்லாம் பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு உத்தரப்பிரதேஷ்ல இப்ப அடுத்த வருஷம் 2025ல மகா கும்ப மேளா. ஓகேவா, மகா கும்ப மேளா நடைபெற போகுது. அந்த மகா கும்ப மேளா எங்க நடைபெற போகுது அப்படின்னா அங்க உள்ள பிரயாக்ராஜ் அப்படிங்கிற ஒரு மாவட்டம். ஓகேவா,
முன்னாடி அலகாபாத் அப்படின்னு பேர் இருந்து இப்ப வந்து பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. அந்த மாவட்டத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா வந்து பீஃப் இல்ல, அதாவது எந்த ஒரு ஒரு இறைச்சியும் அதே மாதிரி எந்த ஒரு லிக்கரும் ஓகேவா, நமக்கு இந்த ஆல்கஹாலும் வந்து தடை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, பேன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. சோ இது எல்லாமே நமக்கு சமீபத்துல எங்க தடை பண்ணாங்க இந்த மாதிரி விஷயங்கள். அஸ்ஸாம்ல இருந்து இன்னொரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் 10வது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா எங்க நடைபெறுது அப்படின்னு கேட்டா அஸ்ஸாம்ல கவுஹாத்தி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அஸ்ஸாம் சம்பந்தப்பட்ட நியூஸும், இந்த எங்கெங்க என்னென்னலாம் பேன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நியூஸும் ஓகேவா. சோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. விச் டிபார்ட்மெண்ட் லான்ச் த இ-மேப் போர்ட்டல்? எந்த துறை இ-மேப் போர்ட்டலை அறிமுகப்படுத்திய? போர்ட்டல் அப்படின்னா வெப்சைட். இப்போ நமக்கு வந்து tnpsc.gov.in போடுறோம்ல, இது ஒரு வெப்சைட். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து இ-மேப் அப்படிங்கிறது ஒரு போர்ட்டல், இது வந்து ஒரு போர்ட்டல். இதே மாதிரி இ-மேப் அப்படிங்கிறது போர்ட்டல். இதை யார் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா கன்சியூமர் அஃபேர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர், நுகர்வோர் விவகாரங்கள் துறை தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இது 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 எதற்காக அப்படின்னா வந்து ஃபார் ஃபேர் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து வணிகம் வந்து சரியான முறையில நியாயமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், கன்சியூமர்ஸ் நுகர்வோரை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த ஒரு போர்ட்டலை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் ஃபேர் ட்ரேட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ஓகேவா. சோ நியாயமான முறையில் வர்த்தகம் செய்வதற்கும் நமக்கு வந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காகவும் இந்த போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னொரு போர்ட்டல் நம்ம சமீபத்துல பார்த்தோம், இ டாக்கில் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். இந்த இ டாக்கில் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏதாவது ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் எல்லாமே டைரக்டா இதுலயே ஆன்லைன்ல ஃபைல் பண்ணிக்கலாம். அதான் இ டாக்கில் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அஸ்ஸாம் இப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தோம். இப்ப டைரக்டா வந்து இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம், சர்வதேச செய்திகள் போயிடலாம். சர்வதேச செய்திகள்ல முதல்ல நான் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுல இப்ப பயங்கர பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அந்த நாட்டுல வந்து என்ன நடந்திருக்கு பார்த்தாலே தெரியும், ஒரே மிலிட்டரியா இருக்காங்க. என்ன அப்படிங்கறத உள்ள கொஸ்டினை பார்த்துட்டு அந்த கதை என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா. வேர் வாஸ் த மார்ஷியல் லா இம்போஸ்ட் அண்ட் ரிவோக்ட் ரீசன்ட்லி? சமீபத்தில் ராணுவ சட்டம் எங்கு விதிக்கப்பட்டு பிறகு ரத்து செய்யப்பட்டது? இதுக்கு பருத்தி முட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிதான் எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னா சவுத் கொரியா. இந்த தென் கொரியால வந்து எப்படின்னா நமக்கு வந்து சவுத் கொரியாக்கும் நார்த் கொரியாக்கும் எப்பவுமே பிரச்சனை ஓகேவா. இந்த நார்த் கொரியா உங்களுக்கு தெரியும், அந்த நார்த் கொரியா அந்த பிரசிடென்ட் வந்து என்னன்னா சேட்டை பிடிச்ச பையன். அதாவது இப்ப புதுசா என்ன பண்றாங்கன்னா பேராஷூட் பலூன் மாதிரி இருக்குல்ல, அந்த பலூன்ல வந்து குப்பை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அப்படியே பறக்க விட்டு, இந்த நாட்டுல குப்பை எல்லாத்தையும் அப்படியே சவுத் கொரியால பறக்க விட்டு அப்படியே அங்க அங்க டம்ப் பண்ணிடுறாங்க. அதாவது குப்பை மட்டும் இல்ல, அதாவது மலம், மலத்தை கூட பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுல ஏத்தி சவுத் கொரியால இது பண்ணி விட்டுறாங்க. இந்த மாதிரி நார்த் கொரியா சவுத் கொரியா நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஓகேவா. சவுத் கொரியாவுடைய பிரசிடென்ட் வந்து திடீர்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நான் வந்து ராணுவ சட்டத்தை கொண்டு வரேன், அப்பதான் வந்து இந்த வட கொரியாவுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய பிரச்சனையாய் மறுபடியும் வந்து அதை வந்து இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி அங்க பாராளுமன்றத்துல எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க ஓகேவா. சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க உள்ள எதிர்கட்சிகள், அதாவது தென் கொரியால உள்ள எதிர்கட்சிகள் அப்போசிஷன் பார்ட்டி வந்து நார்த் கொரியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இப்படி அந்த பிரசிடென்ட் ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்காரு ஓகேவா. சோ இப்ப அந்த பிரசிடென்ட் வந்து இப்ப பதவி விலகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணது எந்த நாடு அப்படின்னு கேட்டா சவுத் கொரியா. அதுல முக்கியமா காரணம் அந்த பிரசிடென்ட் தான் காரணம். சவுத் கொரியான்னு சொல்லும்போது தென் கொரியாவுடைய தலைநகரம் வந்து சியோல் ஓகே, அது சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது இ சைலண்ட் ஆயிரும், சோல். அதே மாதிரி வந்து அதனுடைய கரன்சி என்ன அப்படின்னா ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அதோடைய நாணயத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒன் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு சவுத் கொரியான்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பீஃப் பத்தி பார்த்தோம். சவுத் கொரியால வந்து பீஃப்காக, அதாவது நம்ம பீஃப் ரைஸ் நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பீங்க. சோ அதாவது பீஃப் அப்படிங்கிறது, அதாவது பீஃப மையமா வச்சு மீட்டி ரைஸ் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க ஓகேவா. அதாவது இறைச்சி அரிசி அப்படிங்கறத உருவாக்கியது எந்த நாடு அப்படின்னு கேட்டா சவுத் கொரியா. அதே மாதிரி சவுத் கொரியால வந்து உலக விண்வெளி ஆராய்ச்சி மாநாடு, குளோபல் ஸ்பேஸ் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு சவுத் கொரியால சமீபத்துல கண்டக்ட் பண்ணாங்க ஓகேவா. உலக விண்வெளி ஆராய்ச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு கேட்டா அதுவும் தென் கொரியால தான் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஓகேவா. இப்ப அடுத்த கேள்விக்கு போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம ஊர்ல விட்ட ராக்கெட் இல்ல, இது வேற ராக்கெட். நம்ம ஊர்ல வந்து நான் சொன்னேன், அதாவது நேத்து கிளாஸ்ல சொன்னேன், நேத்தே ஒரு ராக்கெட் விட வேண்டியது, அதாவது முந்தா டிசம்பர் 4ஆம் தேதி விட வேண்டிய ராக்கெட் டிசம்பர் 5ஆம் தேதி மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கறது PSLV C-59. அதை பத்தி நேத்து கிளாஸ்லயே பார்த்துட்டோம், ப்ரோபா மிஷன் அப்படிங்கறத.
இத வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிட்டாங்க மக்களே. ஓகேவா? சோ இப்ப நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, வேற இன்னொரு நாட்டுடைய பத்தியது, பக்கத்து நாடு பத்தி. விச் கண்ட்ரி லான்ச் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செல்ஃப் டிரைவிங் சேட்டலைட்? உலகின் முதல் சுயமாக இயங்கும் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய நாடு எது? அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? அதாவது இந்த ஆட்டோமேட்டிக் கார் மாதிரி இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சேட்டலைட் அதுவே பார்த்து ஓட்டிட்டு போயிரும் போல. ஓகேவா? சோ எந்த நாடு அப்படின்னா வந்து நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய மேட் இன் சைனா அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த சேட்டலைட்டினுடைய பெயர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? அதாவது சிவே கௌஜிங் சிவாய் காஜிங் 203 அதே மாதிரி சிவை காஜிங் 204. ஓகேவா? இதுதான் இந்த சேட்டலைட்டோடைய பெயர். சோ இதான் செல்ஃப் டிரைவிங் சேட்டலைட் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ சீனா அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி சீனால இன்னொரு விஷயம் புதுசா சைனா பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பரிக் மானிட்டரிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? அதாவது முதல் வளிமண்டல கண்காணிப்பு மையம் எங்க? அண்டார்டிகால. ஓகேவா? அண்டார்டிகால சைனா வந்து முதல் வளிமண்டல கண்காணிப்பு மையத்தை திறந்திருக்காங்க. ஓகேவா? அப்ப சமீபத்தில் யார் இத பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா சைனா. So which country inaugurated its first atmospheric monitoring center at Antarctica அப்படின்னு கேட்டாங்கன்னா சீனா அப்படிங்கறத ஆன்சர்ல போட்டிருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நம்ம சமீபத்துல உடன் சேட்டலைட் பார்த்தோம். அதாவது வந்து மரத்தினால ஆன சேட்டலைட்டை வந்து செயற்கைக்கோளை வந்து யார் தயாரிச்சாங்க அப்படின்னா ஜப்பான் நாடு அப்படிங்கறத பார்த்தோம். இது எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்ப கேட்டாலும் ஆன்சர் போட்டுணும். ஓகேவா? அடுத்து வந்து அப்படியே சயின்ஸ் அண்ட் டெக் போயிடலாம். சயின்ஸ் அண்ட் டெக்ல பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு டெக்னாலஜி. இப்ப நம்ம வந்து நிறைய ஊர்கள்ல இப்ப நிறைய குளம் குட்டைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து அழுக்கு பிடிச்சு தண்ணி எல்லாம் கெட்டு போய் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? சோ அதை கிளீன் பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம். சில டெக்னாலஜி இருக்கு. இப்ப இதற்காக ஒரு புது டெக்னாலஜி ஒன்னு உருவாக்கி இருக்காங்க. அந்த டெக்னாலஜியுடைய பேர் என்ன அப்படின்னா நானோ பபுள் டெக்னாலஜி. இது எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வேர் வாஸ் த நானோ பபுள் டெக்னாலஜி டு பியூரிஃபை வாட்டர் லான்ச்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்ணீரை சுத்திகரிக்கும் நானோ குமிழி தொழில்நுட்பம் எங்க அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா டெல்லி ஜூல. ஓகேவா? சோ டெல்லி ஜூல தான் வந்து இதை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சோ எங்க அப்படின்னு கேட்டா டெல்லி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. நானோ பபுள் டெக்னாலஜி இதனுடைய பெயர். டெக்னாலஜி என்னன்னு உள்ள போய் நம்ம ரொம்ப எல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் என்னன்னா என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து நம்மளுடைய அதாவது வந்து ஹாக்கி கேம்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து இந்தியா வந்து ஒரு ஜெயிச்சிருக்காங்க. என்ன ஹாக்கி கப் எங்க நடைபெற்றது? யாருக்கு எதிராக ஜெயிச்சாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? விச் கண்ட்ரி ஒன் த 5th ஜூனியர் ஹாக்கி ஏசியன் கப்? 5வது ஜூனியர் ஹாக்கி ஆசிய கோப்பையை வென்ற நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? சோ எந்த நாடு ஜெயிச்சாங்க அப்படின்னா யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் மாதிரி இந்தியா தான் ஜெயிச்சாங்க. இல்ல இந்தியா பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா மஸ்கட் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ மஸ்கட் அதாவது இந்த அரபு சைட்ல இருக்கக்கூடிய நாடு மஸ்கட் அப்படிங்கிற பிஸ்கட் மாதிரி மஸ்கட். ஓகேவா? சோ லாஸ்ட்ல ஃபைனல்ஸ் யாருக்குள்ள நடைபெற்ற அப்படின்னா இந்தியாவுக்கும் நம்ம பங்காளி பாகிஸ்தானுக்கும் நம்ம நடைபெற்றது ஃபைனல்ஸ். இதுல நம்ம பசங்க ஜெயிச்சிட்டாங்க. ஓகேவா? சோ இந்தியா தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி முக்கியமான தினங்கள். சோ முக்கியமான தினங்கள்ல வந்து ஜெய் பீம் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன அப்படின்னா வந்து அதாவது இன்னைக்கு வந்து அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம். ஓகேவா? அம்பேத்கர் அவர்களுடைய இறந்த தினத்தை வந்து என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மகா பரிநிர்வன் திவாஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். ஓகேவா? அதாவது மகா பரிநிர்வன் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டிசம்பர் 6ஆம் தேதி. அவர் பிறந்தது எப்போ அப்படின்னா ஏப்ரல் 14 1891 பிறந்தார். சோ ஏப்ரல் 14 1891 தான் அவர் பிறந்த வருடம் மக்களே. சோ அவர் வந்து எங்க பிறந்தார் அப்படின்னா மோவ் அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஓகே, மோ அப்படிங்கிற ஒரு இடத்துல. இந்த மோ அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. ஓகேவா? சோ இவர் இறந்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இறந்தது வந்து டிசம்பர் 6 1956 இறந்தது. சோ இவருக்கு இல்ல முக்கியமான வருடம் என்ன அப்படின்னா பாரத் ரத்னா விருது கொடுத்த பத்தி கேட்கலாம். பாரத் ரத்னா விருது அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த வருடம் வழங்கப்பட்டதுன்னு கேட்டா 1991.
90 அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மக்களே. இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா, அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர் 2025 வரைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிருவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப்பும் உங்களுக்கு அனுப்பிருவோம். 25 கொஸ்டின். இந்த மாதிரி மாசத்துக்கு 4 வீக்லி பிடிஎஃப் வரும். டெஸ்ட் பிடிஎஃப் வரும். இது போக மந்த்லி கம்பைலேஷன் வரும். இந்த மாதிரி மொத்தம் 12 மாசத்துக்கு அடுத்த செப்டம்பர் வரைக்கும் குரூப் 2 எக்ஸாம் வரை கவர் ஆயிடும். ஸோ இதுல தமிழ், இங்கிலீஷ் 2மே இருக்கும். உங்களுக்கு எல்லா எக்ஸாம், அதாவது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ எக்ஸாம் எல்லாத்துக்குமே இதுவே போதும் மக்களே. இந்த மெட்டீரியல்ல வந்து என்னெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னா, அதாவது நம்ம கிளாஸ்ல எடுக்கக்கூடியது வந்து நம்ம லாஸ்டா கொடுத்த நவம்பர் மந்தோடது. ஸோ நம்ம கிளாஸ்ல எடுக்கக்கூடிய கண்டென்ட், சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், இது போக நம்ம வேற நிறைய கரண்ட் அஃபேர்ஸ், வேற சொல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம கிளாஸ்ல சொல்ல டைம் இல்லாம இப்போ இது பண்ணது எல்லாமே இதுல நம்ம ஆட் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் மக்களே. வீக்லி அனுப்புவோம். அதுக்கப்புறம் கிளப் பண்ணி மந்த்லியாவும் அனுப்புவோம். இது டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு மேட்ச், சூஸ் த கரெக்ட் பேர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் இதுல ஜாயின் பண்ணணும், இது வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 9445275642 இந்த நம்பருக்கு 750 நீங்க வந்து ஜிபே அல்லது போன்பேல பண்ணிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா போதும். ஸோ இதுல உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஸோ சீக்கிரமா இதுல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் அப்படிங்கிற செக்ஷன். ஓகேவா? ஸோ நேத்து கேட்ட கேள்விக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? இட் இன்க்ளூட்ஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன் அண்ட் பெர் கேபிட்டா இன்கம். HT அதனால தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கான கேள்வி, ஃபைண்ட் அவுட் த ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் த பிரியாம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையை பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. இதற்கு ஆன்சர் போடுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மக்களே. ஸோ உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன் அப்படிங்கிறது. அதனால மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு இதற்கான சரியான ஆன்சர் ஏயா, பியா, சியா, டியா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ மறக்காம பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துலாம் மக்களே. நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முதல் லிங்க் கொடுத்துருவேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுல டெய்லி குவிஸ் போடுவோம், தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், அதே மாதிரி ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. எந்த மாநிலம் வந்து மாட்டிறைச்சி தடை செஞ்சிருக்காங்க அப்படின்னா வந்து அஸ்ஸாம். நம்ம இ மேப் போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி உடையது. எந்த நாட்டுல ராணுவ சட்டத்தை போட்டுட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து தென்கொரியால. உலகிலே முதல் சுயமாக இயங்கும் செயற்கைக்கோளை உருவாக்கி விண்ணில் செலுத்திய நாடு சீனாக்கார. நானோ பபிள் டெக்னாலஜி டெல்லி சூழ இது பண்ணாங்க. இந்த ஹாக்கி கோப்பை ஜெயிச்சதுல இருந்து இந்தியா நமக்கு வந்து மகா பரிநிர்வன் திவாஸ் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 6ஆம் தேதி கொண்டாடப்படுது. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. மீண்டும் வந்து நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.